ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிட்டாஸ் ஜெனரல் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்க்ரீன் ஷேரிங்னா என்ன அண்ட் அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் எப்படி பண்ணுறதுன்னு வித் லைவ் எக்ஸாம்பிளோட நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நிட்டாஸ் ஜெனரல் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பிசியில் நான் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட பிசியில் இருக்கிற அதே ஸ்க்ரீன் வேற ஒரு லொக்கேஷனில் இருக்க கம்ப்யூட்டரில் ஷோ ஆகும். ஸோ அவங்க அங்கே இருந்தபடியே நம்மளோட கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்க நம்ம கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டீச்சிங் பர்பஸ், ஐடி கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் யூஸ் பண்ணி டெக்னிக்கல் டீம் அங்கேருந்தே நம்மளோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் யூஸ் ஆகுது. இப்போ இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் அதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டாப் சர்ச் பாக்ஸில் எனி டெஸ்க் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், anydesk.com அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எனி டெஸ்கோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லெஃப்ட் சைட் டவுன் பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த எனி டெஸ்க் அப்ளிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு எனி டெஸ்கோட மெயின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யுவர் அட்ரஸ் மென்ஷன் பண்ணி பக்கத்தில் 9 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்கள் டெஸ்க்டாப்கான இண்டிவிஜுவல் ஐடி. இப்போ நீங்கள் எந்த சிஸ்டம்க்கு ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணணுமோ சேம் அந்த சிஸ்டம்லையும் எனி டெஸ்க் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அந்த டெஸ்க்டாப்கான இண்டிவிஜுவல் டெஸ்க் ஐடியை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும். இப்போ 2 பிசிலையுமே இண்டிவிஜுவல் டெஸ்க் ஐடி இருந்ததுன்னா நம்ம அதர் கம்ப்யூட்டரை நம்ம கம்ப்யூட்டரில் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த இன்வைட் பட்டன் சேம் அதர் கம்ப்யூட்டரில் இருக்கும். ஸோ அந்த இன்வைட் பட்டனை அந்த கம்ப்யூட்டரில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸ் அதர் கம்ப்யூட்டரில் நம்மளோட எனி டெஸ்க் ஐடியை அந்த பாக்ஸில் அவங்க என்டர் பண்ணணும். 7100234005. ஸோ என்டர் பண்ணி முடிச்சோன்னே நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலில் ஸ்க்ரீன் ஷேரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த சேம் ஆப்ஷனை அதர் கம்ப்யூட்டரில் அவங்க தரணும். ஸோ ஃபைனலாக அவங்க இன்வைட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே நம்ம சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் ஷோ ஆகும் கனெக்ட் பண்ண சொல்லி. ஸோ கனெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதர் கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீன் உங்கள் மானிட்டரில் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இங்கே இருந்தபடியே அந்த கம்ப்யூட்டரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் மிரரிங் எப்படி பண்ணுறதுன்னு எனி டெஸ்க் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இப்போ நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ரைட் சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.